நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கம். மற்றுமொரு சங்க பலகையின் ஒரு அங்கமாகிய சந்திப்பு பகுதியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த சந்திப்பு பகுதியின் வாயிலாக எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற பல ஆளுமை நிறைந்த எழுத்தாளர்கள், இலக்கியத்துறை சார்ந்து பயணிப்போர் பலவரையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அழைத்து வந்து உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி வைப்பதும், அது மாத்திரமில்லாமல் அவர்கள் சார்ந்த சிறியதொரு நேர்காணல் பகுதியாகவும் தான் இப்பகுதி அமைந்து வருகின்றது. அந்த வகையில் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், குறிப்பாக எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற பல எழுத்தாளர்கள் ஆளுமைகளை தான் அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம் என்று. அது மாத்திரமில்லாமல் எங்களுடைய அயல் நாட்டிலிருந்து இந்தியாவிலும் இருந்து நாங்கள் பல எழுத்தாளர்களை உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். அதனுடன் இணைந்ததாக புலம்பெயர் தேசங்களிலே வாழ்கின்றவர்களையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நாளிலும் ஒரு புலம்பெயர் தேசத்திலிருந்து வந்திருக்கிறார். சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர், கவிஞர் என்று தனக்குள்ளே ஒரு பல்முக திறமையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர், ஒரு பெண்மணி தான் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கிறார். திருமதி அங்கியட்கண்ணி செல்வகுமார் அவர்கள் தான் இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கிறார். அவரையும் நிகழ்ச்சியினூடாக உள்ளிருத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். இன்றைய நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் எப்படி இருக்கிறீர்கள்? மிக்க நலமாக உள்ளேன். கட்டாயம். நான் உங்களை ஆரம்பத்திலே அறிமுகப்படுத்தி இருந்தேன். புலம்பெயர் தேசம் சுவிட்சர்லாந்துல இருந்து நீங்கள் தற்பொழுது யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருக்கிறீர்கள். இந்த வருகையின் காரணமாக உங்களையும் நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய நேயர்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், நீங்கள் ஒரு எழுத்தாளர், கவிஞர், அதையும் தாண்டி இன்னும் ஒரு சமூகத்தில் உங்களுடைய பிரவாகம் எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தோமானால் நீங்கள் ஒரு பாடசாலை ஒன்றையுமே நீங்கள் உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இவ்வாறு ஒரு பன்முகத்தை கொண்ட ஒரு பெண் ஆளுமையாக திகழ்கிறீர்கள். குறிப்பாக உங்களுக்கு சுவிட்சர்லாந்திலிருந்து இந்த யாழ்ப்பாணத்துக்கான பயணம் எவ்வாறு இருந்தது? அதிலிருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். முதல் உங்களுக்கும் டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் எனது பணிவான வணக்கம். சுவிட்சர்லாந்து நாட்டில் இருந்து என்னுடைய தாயகத்துக்கு நான் தற்போது வருகை தந்துள்ளேன். என்னுடைய குடும்பத்தினருக்கு, அதாவது என்னுடைய தந்தையாருக்கு சற்று உடல்நிலை சரியில்லை. அவரை பார்ப்பதற்காகவும் உறவுகளை பார்ப்பதற்காகவும் தான் இந்த பயணம் அமைந்தது. அதையும் தாண்டி எப்போதும் நான் எழுத்துத்துறையிலும் கவிஞர்களோடும் ஒன்றித்து இருப்பதால் அதிலிருந்து இதை நான் பிரித்து பார்க்க என்னால் முடியாது. அவர்களையும் நான் இங்கே சந்தித்தேன். மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது அந்த பயணம். இன்று நாங்கள் இலக்கியம், கவிதை என்று பார்க்கின்ற போது இலக்கியத்துறையிலே கவிஞர்களாக அவர்களுக்கு எழுதுவோர்கள் மிக குறைவென்றுதான் சொல்வேன். அதிலும் அவர்கள் பெண்கள் என்று பெண்களாக ஒன்றுக்கு முன்னுக்கு வருவது அது மிக மிக ஒரு கடினமான விடயம். இந்த சமூகத்திற்கு பல இன்னல்களுக்கு சவால் கொடுக்க வேண்டும். அதையும் தாண்டி எனது கணவர் என்னுடன் கூடுதலாக இருப்பதனால், எனக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதனால் என்னால் நிறைய பயணிக்க முடிகின்றது. ஒரு தந்தையைப் போல் எங்கு போனாலும் அவர் கூட்டிச் செல்வார். அதனால் அவருக்கும் இறைக்கும் முதல் நன்றி சொல்கின்றேன். கட்டாயம். நல்ல ஒரு கருத்தை நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே நீங்கள் கூறியிருந்தீர்கள். உங்களுடைய கணவரை தந்தைக்கு ஒப்பாக குறிப்பிட்டிருக்கிறீர்கள். குறிப்பாக ஒரு சமூகத்தில் பெண் தனக்கு பிடித்த ஒரு துறையில் பயணிப்பதற்கு குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு மிக அத்தியாவசியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் வெகு தூரத்திற்கு தனியாக அந்த பெண்ணால் பயணிக்க முடியாது. பல சவால்கள், பிரச்சனைகள் எதிர்நோக்க வேண்டியிருக்கும். குறிப்பாக குடும்பத்தாரை கடந்து ஒரு குடும்ப பெண்ணுக்கு அடுத்தபடியாக கணவர் தான் மிக முக்கியமாக இருக்கின்றார். அவருடைய ஒத்துழைப்பின் பால் தான் நீங்கள் புலம்பெயர்ந்த பல நாடுகளுடன் இந்த இலக்கியம் சார்ந்து, எழுத்துத்துறை சார்ந்து பயணிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய பாலமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக சரி, இந்த எழுத்துத்துறையில் உங்களுடைய பிரவேசம், நீங்க எவ்வாறு இந்த எழுத்துத்துறையின் பால் ஆர்வப்பட்டு வந்தீர்கள்? எழுத்துத்துறைக்கு நான் வரும்போது 2000ஆம் ஆண்டு தஞ்சாவூரில் இயங்கிய ஒரு கவி குழுமம், அதை நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். அதில் கூடியளவு ஈழத்தமிழர்கள் அந்த கவி குழுமத்தில் பயணித்துக் கொண்டிருந்திருக்கின்றார்கள். அதில் நானும் ஒரு சாதாரண கவிஞராகத்தான் அதில் ஒரு கவிதை ஒன்று எழுதினேன். முதலாவது கவிதை ஒன்று அதிலே நான் எழுதியிருந்தேன். அதை பார்த்ததும்
மிகவும் பாராட்டினார்கள். உங்களிடம் இவ்வளவு திறமையாக நீங்கள் எழுதுகின்றீர்கள், உங்களுடைய எழுத்து நீங்கள் நிறுத்தக்கூடாது, தொடர்ந்து எழுத வேண்டும் என்று எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்திருந்தார் அந்த தம்பி. அந்த தம்பி இன்று உயிரோடு இல்லை. அவரையும் நான் இந்நேரத்தில் நினைவு கூற விரும்பிக் கொள்கின்றேன். எங்களுக்கு ஏணிப்படிகளாக பல பேர் இருப்பார்கள். அவர்களை நாங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது. இன்று குழுமங்கள், அதாவது கவி குழுமங்கள் நிறைய இருக்கின்றது. ஆரம்பத்திலே தமிழ்நாட்டில் தான் இந்த கவி குழுமம் இணையத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு தலைப்பு, அதில் ஒரு தலைப்பு, அதாவது சமூக கவிதை, காதல் கவிதைகள், அந்தாதி கவிதைகள், மரபு கவிதைகள், கிராமிய கவிதைகள் என்று பல வகையான கவிதைகள் இருக்கும். ஒவ்வொரு கவிதைகள் என்றாலுமான அந்த உயிரோட்டமான, நாங்கள் வரிகள் என்று சொல்வோம், அது வரிகள் என்பது தவறு, அடிகள் என்றுதான் சொல்லவும் வேண்டும். ஒவ்வொரு அடிகளும் உயிர்ப்பாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த கவிதை உயிர் பெறும். அப்படி நான் கவிதைகள் எழுதும்போது, ஒரு கவிதைக்கு முதலாக நான் சிட்டுக்குருவி என்ற ஒரு கவிதைக்கு நான் நடுவராக பயணித்தேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட கவிஞர்கள் அதில் எழுதினார்கள். எழுதியவர்கள் எல்லோரும் பார்த்தால் ஒவ்வொரு துறையிலும் அவர்கள் அங்கம் வகித்து கொண்டிருந்தார்கள். ஒரு மருத்துவர், அவர் கவிதை எழுதி போட்டு கீழே போடுவர் தான் ஒரு மருத்துவ கவிஞன் என்று, ஒரு பொறியியலாளர் என்று, அல்லது ஏதோ ஒரு துறையில் தான் அவர்கள் இருப்பார்கள். அதையும் தாண்டி அவர்களுக்கு அந்த தமிழின் பால் ஈர்ப்பு அதிகமாக இருந்தது. உண்மையிலே நான் இன்று இந்த கவிதைக்காக இன்று நான் இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கின்றேன் என்று சொன்னால், அதற்கு ஆக்கமும் ஊக்கமும் எல்லா வகையிலுமே அந்த வள்ளுவன் மண்ணைத்தான் சாரும். அந்த வள்ளுவன் மண்ணுக்கு நான் சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக மிஸ், உங்களுடைய அந்த பயணம் ஒரு இலக்கிய கூடம் சார்ந்து ஆரம்பித்திருந்தாலும் தற்போது வரைக்கும் அது ஒரு எழுத்துத்துறை சார்ந்து, இலக்கியத்துறை சார்ந்துதான் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தியிருந்தேன் எழுத்தாளர், கவிஞர் என்று. கவிதை துறையில் தான் உங்களுடைய அதிகளவிலான பயணம். ஆரம்பத்தில் நீங்கள் கவிதை எழுதியிருந்தீர்கள். அதன் பின்னர் கவிதை போட்டிகளுக்கு நடுவராகவும் நீங்கள் பங்கு பெற்றிருக்கிறீர்கள். ஒரு போட்டியாளராக ஆரம்பித்த உங்களுடைய பயணம் ஒரு நடுவர் என்ற ரீதியில் அது ஒரு வேறுபட்ட பரிமாணம், வேறுபட்ட கோணம். போட்டியாளர் என்ற ஒரு 100 பேர் பங்கு பெற்றுதலில் அந்த 100ல் ஒருவராக நாங்கள் இருப்போம். ஆனால் நடுவர் என்று பார்த்தோமானால் அந்த 100 பேருக்குள்ளே இருந்து ஒருவரை தெரிவு செய்பவராகத்தான் அந்த நடுவர் இருப்பார். ஆகவே நடுவருக்கு ஒரு இன்னும் சற்று அதிகமான பணிகள், இன்னும் சற்று அதிகமான பொறுப்புகள் காணப்படுகின்றது. ஒரு போட்டியாளர் இருந்து நடுவருக்கான பாதை அது உங்களுக்கு எவ்வாறாக இருந்தது? சவால் மிகுந்ததாக இருக்கவில்லையா? மிக மிக சவாலாக இருந்ததாகத்தான் இருக்கும். அப்போது அந்த கவிஞர்கள் என்ன செய்வார்கள் என்றால், நிறைய கவிஞர்கள் வருவார்கள் தொடர்ந்து எழுத. சிலவுகளை பார்த்தால் நிறுவனரே சொல்லுவார், நான் மட்டுமில்லை, ஒரு கவிதை என்று சொன்னால் பல பெண்பால் கவிஞர்கள் அங்கே தலைமை நடுவராக வருவார்கள். கூடியளவு என்னுடைய கவிதைக்குத்தான் நிறைய கவிஞர்கள் வருவார்கள். அது என்னவோ தெரியவில்லை, நிறைய கவிஞர்கள் வந்து கொண்டிருப்பார்கள். நான் அவர் சொல்லுவார் 25 பேரைத்தான் எடுக்க வேண்டும், தெரிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால், அப்போது நான் இந்த கவிதைகள் எவ்வளவு கவிதைகளிலேயும் அந்த எழுத்திலே நான் பிழைகளைத்தான் கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு விடயம். ஏனென்று சொன்னால் எல்லாரையும் நான் அந்த முகம், இந்த அம்மா, இந்த ஐயா எழுதுறாரு, தொடர்ந்து சில பேர் எழுதி கொண்டிருப்பினோம். அவர்கள் என்னுடைய தந்தையின் வயதுக்கு நிகரானவர்கள், தாயின் வயதுக்கு நிகரானவர்கள். அப்படி தொடர்ந்து அவர்கள் எழுதும் போது எனக்கு மிகவும் அது ஒரு சங்கடத்தை தான் ஏற்படுத்துகின்றது. அப்போது நான் பார்ப்பேன், இந்த எழுத்திலே நான் பிழைகளைத்தான் அதிகமாக நான் அங்கே பார்ப்பேன். அதாவது இந்த தமிழ் எழுத்தில் வேற்றுமொழி சொற்களை பயன்படுத்தக்கூடாது, கிரந்த எழுத்தை தவிர்க்க வேண்டும். எங்களுடைய தமிழ் எழுத்துக்கள் எப்போதுமே அது ஒரு தூய்மையாகத்தான் இருக்கின்றது. ஒரு தன்னகத்தை கொண்ட மொழி, அதாவது எங்களுடைய குமரித்தமிழ். அந்த குமரித்தமிழ் என்று சொன்னால் அது எதுக்குமே நிகரில்லை. மிகவும் அது அந்த மொழிக்கு அதுதான் அடையாளம். அப்போது அந்த அடையாளத்தில் நான் வேறு ஒரு செருகல்கள் ஏற்படாத வண்ணம் நான் மிகவும் உன்னிப்பாக இருக்கின்றேன். அதாவது இந்த தமிழ் மொழியிலே கிரந்த எழுத்துக்கள், வட எழுத்துக்களை தவிர்க்க வேண்டும், ஒற்றுப்பிழைகளை தவிர்க்க வேண்டும். அப்படியான பிழைகள் அவர்கள் விடுவார்கள்.
அதை நான் சுட்டிக்காட்டி அந்த கவிஞர்கள் வந்து மிகவும் சிறப்பாக எழுத தொடங்கிவிட்டார்கள். அது எனக்கு மிகவும் ஒரு ஆத்ம திருப்தியாகத்தான் இருந்தது உண்மையிலே. அது உங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாக கூட கருதலாம். அப்படியா? சில பேர் சொல்வார்கள், அம்மா உங்களாலே நான் இப்போது அந்தாதி எழுதிவிட்டேன் என்று சொல்வார்கள். அந்தாதி கவிதை நான் வந்து கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட போட்டிகளை எல்லாம் நான் நடாத்தி இருக்கின்றேன். அப்போது அவர்கள் சொல்வார்கள், அந்தாதி என்றால் எப்படி இருக்கும்? ஒன்று அபிராமி அந்தாதி, காரைக்கால் அந்தாதி என்று தானே நாங்கள் கற்றோம். பாடு அதாவது எங்களுடைய பாடல்களில் இருக்கின்றது, பக்தி பாடல்களில் இருக்கின்றது. அதையும் தான் இந்த கவி நடையிலே இந்த அந்தாதியை நாங்கள் எப்படி கையாள்வது என்று அவர்கள் கேட்பார்கள். அந்த அந்தாதி கவிதைகளை நான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது இப்படி எழுதுங்கள் என்று சொல்லும்போது அவர்கள் மிகவும் என்னை தங்கள் வீட்டின் ஒரு பிள்ளையாகத்தான் ஏற்றுக்கொண்டார்கள். அப்படித்தான் அவர்கள் பார்க்கின்றார்கள். சகோதரியாகவும் ஒவ்வொருவருக்கும் தங்கள் வீட்டு மகளாகவும் தான் என்னை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த இலக்கிய உலகம் எனக்கு கதையிட்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. கட்டாயம். இன்னொரு விடயம் கூட, நீங்கள் வந்து இந்த கவிதை துறையிலே வந்து பல எல்லைகள், அந்தாதி என்றது வந்து ஒரு இந்த கவிதை துறையினுடைய ஒரு நீட்சியாகத்தான் இருக்கின்றது. அந்தாதி கவிதைகள், மரபு கவிதைகள், அதனுடைய இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு நீட்சி வந்து மரபு கவிதை. ஆனால் வந்து தற்காலத்தில் மரபு கவிதையுமே வந்து இலகுபடுத்தி இருக்கிறார்கள். எல்லோருமே வந்து மரபு கவிதைகள் எழுதலாம், மரபு கவிதைகளின் ஆர்வம் காட்டலாம் என்ற அளவிற்கு வந்து அந்த கவிதைகளை வந்து இலகுபடுத்தி இருக்கிறார்கள். வளர்ந்து வருகின்ற எழுத்தாளர்கள் கூட அந்த கவிதையின்பால் ஆர்வம் கொள்ளலாம் என்ற ஒரு காரணத்திற்காக. இதற்கெல்லாம் உங்களுக்கு அடித்தளமிட்டவர்கள் என்று யாராவது ஒரு இருப்பார். குறிப்பாக வந்து முன்னுதாரணம், நீங்கள் இவரை தான் வந்து இந்த எழுத்து துறையில் பிரவேசிக்கின்ற பொழுது, ஒரு கவிதை துறை, ஒரு கவிதை எழுதுகின்ற பொழுது, அல்லது போல ஒரு பேனா பிடித்து எழுதுகின்ற பொழுது வந்து எனக்கு இவருடைய எழுத்து மாதிரி இருந்தால் நன்றாக இருக்கும், அல்லது இவருடைய எழுத்தை பின்பற்றி எழுதினால் நன்றாக இருக்கும் என்று மனதில் யாராவது ஒருவரை வந்து நீங்கள் முன்னுதாரணமாக கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு உங்களுடைய எழுத்து துறைக்கு நீங்கள் முன்னுதாரணமாக கொண்டவர்கள் பற்றி கூறிக்கொள்ளுங்கள். எழுத்துத்துறைக்கு நான் அவருடைய கவிதையாக நான் எழுத வேணும், இவருடைய கவிதையாக எழுத வேணும் என்று நான் யாரையும் பின்பற்றியது கிடையாது. நான் கவிதையாக நடுவராக வருவதற்கு முன் கவிதைகள் எழுதுவது மிக மிக குறைவாகத்தான் இருந்தது. அந்த காலத்திலே அவர்கள் சொல்வார்கள், ஒன்றை ஒன்று சொல்வார்கள், உங்களால் முடியும், அவ்வளவுதான் சொல்வார்கள். இந்த மரபு வெண்பா என்ற பக்கத்தை நான் பார்க்கின்ற போது தமிழ்நாடு திருச்சியிலே மலைக்கோட்டையில் இருக்கின்ற சரஸ்வதி பாஸ்கரன் அம்மா, சாரா பாஸ் என்று சொல்லுவார்கள். அவ மிகவும் ஒரு மரபு பைந்தமிழ் பாமணி. இன்று புலம்பெயர்ந்த நாடுகளில் பல மாணாக்கர்களுக்கு இன்று முனையத்தில் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவரிடம்தான் நான் ஆரம்பத்திலே வந்து இந்த மரபு பயிற்சியை நான் கற்றுக்கொண்டேன். இன்று நான் கற்றுக்கொண்டுதான் தமிழை இருக்கின்றேன். நாங்கள் கற்க வேண்டியது எவ்வளவு நிறைய இருக்கின்றது தானே. கட்டாயம். நீங்கள் சொன்னதை போல வந்து ஒரு எங்களுடைய தமிழ் மொழிக்கு ஒரு எல்லையே கிடையாது. நாங்கள் கற்க வேண்டியது, பார்க்க வேண்டியது, படிக்க வேண்டியது ஏராளம் இருக்கின்றது, எக்கச்சக்கம் இருக்கின்றது. அதனுடைய ஒரு சின்ன ஒரு துளியாகத்தான் வந்து எல்லோரும் இருக்கின்றோம். நாங்கள் படித்து பார்க்க வேண்டிய பகுதிகள் வந்து இன்னும் கடல் அளவுக்கு இருக்கின்றது. அதை வந்து தற்காலத்து இளைஞர்கள், தற்காலத்து பிள்ளைகள், இந்த அடுத்தடுத்த பரம்பரை, அடுத்தடுத்த சந்ததி பிள்ளைகளுமே வந்து அறிந்து கொண்டு, புரிந்து கொண்டு அதுக்கேற்ற வகையில் வந்து நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நீங்கள் ஆரம்பத்திலே நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் புலம்பெயர் தேசத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். அங்கே வந்து தமிழுக்கான பயன்பாடு அல்லது தமிழுக்கான தேவை என்பதே தற்பொழுது குறைந்து கொண்டு வருகின்றது. பல பல அமைப்புகள் தான் வந்து இணைந்து இந்த தமிழ் மொழியை வளர்க்க வேண்டும், தமிழ் மொழி தினம் சார்ந்த போட்டிகள், இந்த கலை கலாசார விடயங்கள் எல்லாத்தையுமே வந்து அடுத்தடுத்த சந்ததிக்கு கடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பணியை வந்து இன்னும் மேலும் தொடர வேண்டும். இந்த தமிழ் சார்ந்தும் இலக்கியம் சார்ந்தும் இருக்க வேண்டிய அத்தனை தேவைப்பாடுகளும் உலகம் முழுவதுமே இப்ப தற்பொழுது வியாபித்திருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் நாங்கள் பார்த்தோமானால் இந்த புலம்பெயர் தேசங்களில் எல்லாம் தமிழ் சரியான குறைவாக இருந்தது. ஆனால் இன்று எந்த நாட்டை பார்த்தாலும், ஈவன் நாங்கள் ஒரு ஜப்பான் எடுத்துக்கொண்டாலும் ஆகதும், அல்லது போனால் சீனாவை எடுத்துக்கொண்டோமானால், அல்லது போனால் புலம்பெயர் தேச தமிழர்கள் அதிகம் சரிந்து வாழ்கின்ற கனடா, லண்டன், சுவிஸ், பிரான்ஸ் இவ்வாறான தேசங்கள் எடுத்துக்கொண்டோமானாலும் அதிக அளவிலான தமிழர்கள் செறிந்து வாழ்கிறார்கள். இந்த தமிழை வந்து விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கான தேவைகளை இன்னும் அதிகரிக்க வேண்டும். உங்களை போன்றவர்கள் இந்த இலக்கியத்துறை சார்ந்து, எழுத்துத்துறை சார்ந்து பயணிப்பவர்களின் கைகளில் தான் வந்து அந்த விடயம் இருக்கின்றது. அடுத்து வரக்கூடிய சந்ததிக்கும் அந்த விடயங்களை கடத்துவது உங்களுடைய பொறுப்பாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டு பல விடயங்களை சொல்லியிருந்தீர்கள். தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வாரமும் இணைந்து கொள்ளலாம். அதற்கு முன்னர் இன்றைய நாளில் இணைந்து கொண்டமைக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்
தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி மிஸ். நன்றி, வணக்கம். நல்லது நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹிணி அருந்தவ செல்வம். நன்றி நேயர்களே.